ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாமாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மல்லி அவங்களுடைய டெலிவரி பார்க்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு சிக்கல வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி தான் வந்து நம்ம மல்லிய பிரச்சனை பண்றாங்க. என்ன அப்படின்னா, "என் கம்பெனிலேருந்து வந்து இப்போ ஃபுட்டு டெலிவரி பண்ற வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டியா? உன்னெல்லாம் இப்படியே விட்டா வேலைக்கு வராது. என்ன பண்றேன்னு பாரு" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன்னால என்ன பண்ண முடியும்? நாங்க உண்மையா, நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெனைக்கிறோம். நாங்க வந்து மத்தவங்க சொத்தெல்லாம் வந்துட்டு அபகரிச்சுக்கிட்டு வாழணும் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு ஒரு எண்ணமே கிடையாது. அதனால எங்களுக்கும் ஒரு காலம் வரும். நாங்களும் வந்து முன்னேறுவோம். நாங்களும் ஒரு இடத்துல வந்து நிப்போம். அப்ப நாங்க சிரிக்குவோம். அப்ப நாங்க சிரிக்கிறத நீங்க பார்க்கறதுக்கு கூட அந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அருகதையே இல்லாம தான் நீங்க நின்னுட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாரி வரம்போது நீங்க என்ன நிலைமையில இருப்பீங்கன்னு பார்ப்பீங்க இருங்க அப்படின்ற மாதிரி தான் மல்லியும் வந்து செம்ம போல்டா ராஜேஸ்வரி அப்படியே மூஞ்சிலே கரி எடுத்து பூசின மாதிரியான பேச்செல்லாம் ரொம்ப அழகாக பேசினாங்க. ஸோ இதை கேட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சித்ரா அமைதியாக இல்லாமல் மறுபடியும் நம்ம ராஜேஸ்வரிக்கு தூண்டி விட்றாங்க. என்ன அப்படின்னா, இவளெல்லாம் இப்படியே விட்டா வேலைக்கு வராது, ஏதாவது இவளே பண்ணி அந்த டெலிவரி வேலையிலேருந்து நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. உடனே இந்த ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, மல்லி எங்கே வேலை செய்கிறா, என்ன பண்ணுறா, போய் உடனே அந்த ஆஃபீஸை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும். எவ்வளோ பணம் ஆனாலும் சரி, அந்த பணத்தை அவர்கிட்ட குடுத்துட்டு, அந்த வேலையிலேருந்து இந்த மல்லிய தூக்க வைக்கணும். அப்படின்ற மாரி தான் முடிவு பண்ணிட்டு போறாங்க. அங்க போய் ஆஃபீஸர பார்க்குறாங்க. "இல்ல மேடம், அவங்க சேர்ந்தே 2 நாள் தான் ஆகுது வேலைக்கு. நல்லா தானே செய்றாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க?" அப்படி. "இல்ல, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நான் குடுக்குறேன். ஆனா, அவ வந்து வேலையில இருக்கக்கூடாது." அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க கூட வேலை செய்றவங்க கிட்டயும் வந்து சொல்லிர்றாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, மல்லிய வந்து என்னோட டெலிவரிய நீ பார்த்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு மல்லி இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க.